ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026ல இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிரிட்டி லிட்டில் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேலே டான்ஸர் ஒரு காம்படிஷனுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. போற வழியில சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆகுது. அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, வர பிரச்சனையெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அதோட ஃபுல் கதையுமே. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்பதான் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவியோட ஸ்டார்டிங் சீன்லயே லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற ஒரு தான் காட்டுறாங்க. அங்க இருந்துதான் இந்த 5 பேலே டான்ஸரோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. இதுல மெயினான கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா போன்ஸ், கிரேஸ், பிரின்சஸ், ஜோயி, அப்புறம் க்ளோயி. போன்ஸ் மட்டும் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இந்த பார்ட்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதனால ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் போன்ஸ் தான் காட்டுறாங்க. அவ இன்னைக்குமே அசிஷுவல் எப்பயும் போல லேட்டா தான் அவ கிளாஸ்க்கே வரா. வந்ததும் பிரின்சஸ் ரொம்ப ஓட்டா. பிரின்சஸ்க்கும் போன்ஸ்க்கும் ஆகவே ஆகாது. இப்ப பாரு எலியும் பூனையும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே 5 பேருமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும் போதே போன்ஸ் தெரியாம மாத்தி ஸ்டெப் போட்டா. அதனால பிரின்சஸ் திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஓட்ட ஆரம்பிக்கிறா. இதுல கோவம் பிரின்சஸ் மூக்லயே நம்ம ஹீரோயின் ஒரு பஞ்ச் வச்சிடறா. இதனால அவங்க கோச் நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவங்க அம்மா தான் நமக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, இதுல உன் லைஃப் மட்டும் இல்ல எங்க எல்லாரோட லைஃபும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ஒன்று போடுறாங்க. இப்ப அப்படியே கிளம்பி இவங்க எங்க போய் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணமோ அந்த ஊருக்கு ஃபிளைட்ல போய் இறங்குறாங்க. இவங்க ஒரு கார் பிக்கப் பண்ண வர வேண்டியதா இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க பஸ் ஏறி தான் அந்த இடத்துக்கே போறாங்க. போற வழியிலேயே காட்டுக்கு நடுவில் அந்த பஸ் தானாவே நின்னுடுது. என்னன்னு டிரைவர் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஃபால்ட் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம கோச் உடனே அந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்றவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஸ்டக் ஆயிட்டோம், பட் கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கத்துல இருந்து நீங்க வரல அப்படின்னா நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இப்ப வழியில நம்ம எல்லாரும் நடந்து போறாங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரையுமே கூட்டிட்டு அந்த கோச் நடந்து போறாங்க. காட்டுக்குள்ள போற வழியிலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால சரி ஓகே, பக்கத்துல எங்கேயாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹோட்டல் பக்கத்துலயே இருக்கும். அதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து வேலைக்காரங்க ஒருத்தவங்க உள்ள நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டுறாங்க. இவங்களால பேச முடியாத போல ஜஸ்ட் கையை மட்டும் தான் ஆட்டுறாரு. உடனே உள்ள இருந்து வேற ஒரு ஆள் வர்றாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே அந்த கோச் சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்தோம், இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. நம்ம குரூப் அப்படியே உள்ள பார்த்தா ஹோட்டல் பயங்கர ரிச்சா இருக்கு. அது எல்லாமே ரொம்ப வியப்பா பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற செவத்துல பேலே டான்ஸரோட பிக்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. இது இல்லாம அந்த ஹோட்டல்ல ஒரு பையன் அழகா பாடிட்டு இருப்பான். நம்ம கேங் அந்த போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவர் சொல்லுவாரு, அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கால் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆடுறதே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மொத்த தலையை போன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த ஹோட்டலோட ஓனர் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்படி கீழே இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சோனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களும் வராங்க. அவங்க இந்த குழந்தைங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நனைஞ்சிருக்கு, இவங்களை போய் ட்ரெஸ் இருந்தா மாத்திட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லாங்குவேஜ்ல சொல்றாங்க. அது கேட்டுதான் அந்த மொத்த தலையை இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றான், உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்தா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட நம்ம கோச் சொல்லுவாங்க, இல்ல நான் கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்பிடுவோம், நாங்க ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போறப்ப போங்க, அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வேற ட்ரெஸ் இல்ல போல, அந்த பேலே ட்ரெஸ்ஸே எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த ஹோட்டலோட ஓனர் கீழே இறங்கி வராங்க. அவங்க பேர் டெபோரா. எல்லார்கிட்டயும் இன்ட்ரோவும் ஆயிக்கிறாங்க. நீங்க எல்லாமே ஏதோ ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொனெக்ட் கோச் சொல்லுவாங்க, ஆமா இந்த உலகத்திலேயே அது பயங்கரமான ஒரு பெஸ்ட் ஷோ, அதுல எப்பவுமே ஃபேமஸான இருக்கிற ஆளுங்களை மட்டும் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ண விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனல் கிட்ட இவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹோட்டலுக்குள்ள பாஷா அப்படின்ற ஒருத்தன் கேங்கோட வரான். அவனை பார்த்தும் ரிசப்ஷன்ல இருக்கிறவரு கொஞ்சம் காசை கொடுத்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் க்ளோயி தான் கட்டுறாங்க. அவளுக்கு காது கேட்காது. அவ காது மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அந்த மொட்டத்துல ரொம்ப கேவலமா நான் வேணா உன்னை கூட்டிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டக்குன்னு அவங்க கோச் இல்ல நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோயி அங்க இருந்து கூட்டு போயிடுவா ரெஸ்ட் ரூம்க்கு. இப்ப அப்படியே கீழே தான் கட்டுறாங்க. ஒருத்தர் பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவன் பிளே பண்ணிட்டு இருக்கிற மியூசிக் சுகர் பிளம்ப் அப்படின்ற ஒரு மியூசிக் தான். இது பிளே பண்ணா நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் அதை பிளே பண்ணிருக்கான். சரி நமக்காக தான் இந்த பாட்டே போட்டிருக்காங்க, வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸும் சோயும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பிரின்சஸுமே டான்ஸ் ஆட ஓடிடுறா. பிரின்சஸும் போனதுனால போன்ஸ்க்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுது. அதனால போன்ஸுமே அந்த டான்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறா. இங்க அப்படியே மேல ரெஸ்ட் ரூம்ல தான் காட்டுறாங்க. க்ளோயி அவளுடைய காதுல போட்டிருக்கிற இயர்போன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு செக் பண்ணி பாக்குறா. வெளியில நின்னுட்டு இருந்த கோச்சுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இந்த ஹோட்டலோட ஓனர் யாரையோ ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. அவர் ஏதோ கடன் வாங்கியிருப்பார் போல, இவங்க கிட்ட கொடுக்காததுனால டீ அப்படின்ற லெட்டரை பயங்கரமா சூடாக்கி நாக்கிலேயே வைக்கிறத பாக்குறா. பார்த்ததும் ஐயோ என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க குடுகுடுன்னு ஓடுறா. சரி கோலை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க இல்ல. சரி ஓகே அவ கீழே போயிருப்பா நினைச்சிட்டு இவங்களும் கீழே குடுகுடுன்னு போறாங்க.
ஆனா நம்ம க்ளோயி வேற எங்கேயுமே போல, அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கா. இப்ப அப்படியே கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த 4 பேர் தான் காட்டுறாங்க. இவங்க இங்க பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம கோச் தான் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. இவங்க எல்லாருமே இங்க இருந்து கூட்டிட்டு இப்ப கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கிறவங்கள பாஷான்றவரு வழி தடுத்து நிறுத்தி ஒரு கிஸ் கேட்டு செக்ஷுவலா அபியூஸ் பண்றாரு. நம்ம கோச் ரொம்ப ட்ரை பண்றாங்க இதை அவாய்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவன் விடுற மாதிரி இல்ல. அதனால ஒரு ஒன்னு ஏத்திடுறாங்க அவன் மேல. இப்ப நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் உனக்கு இதுதான் தேவை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவன் ஒரு ஏத்தி விட்டுட்டு நம்ம கோச்சுக்கு நடந்து வரும்போதே டக்குன்னு அவன் என்ன பண்ணுவான், திரும்பி கன்னை வச்சு நம்ம கோச்சை ஒரே ஷூட் பண்ணிடுறான். இதுல அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம கேர்ள்ஸ்க்கு எல்லாமே ஒரு மாதிரி கதிகலங்கி போயிடுது. சவுண்டு கேட்டு அந்த ஹோட்டலோட ஓனரும் கீழே அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும் போதே அந்த பேலே டான்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து, இங்க பாத்தீங்களா இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்ட்டு, எங்க கோச்சே கொலை பண்ணிட்டான், நீங்க தயவு பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே அந்த ஹோட்டல் ஓனரும் கண்டிப்பா நான் போலீஸ் கால் பண்றேன், இப்ப நீங்க கொஞ்சம் சேஃபா போய் ரூம்ல இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது போன்ஸ் இவங்க மேல நம்பிக்கையே வரல, இவங்க ஏதோ நம்மள ஏமாத்துறாங்க போல அப்படின்னு தான் தோணுது. அதனால நம்ம போன்ஸ் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே வெளியில வரைக்கும் வந்துடுறா. வெளிலதான் அந்த வாட்ச்மேன் நின்றுட்டு இருக்கானே, அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வழியா ஓடுறான். ஆனா நம்ம போன்ஸோட கெட்ட நேரம் அந்த வெளியில நிக்கிற அந்த சர்வன்ட் கிட்டேயே மாட்டிக்கிறா. இப்போ ஹோட்டலுக்குள்ள இருக்கிற பேலன்ஸ் 3 பேருக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இவங்க சொல்றதான் கேட்கணும். அதனால இவங்க சொல்ற மாதிரி ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது கேட்டு அந்த ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இப்ப அப்படியே ரெஸ்ட் ரூம் போனா நம்ம க்ளோயி தான் கட்டுறாங்க. அவங்க வெளில வந்துட்டு பார்த்தா அங்க அந்த ஹோட்டலுக்குள்ள வரும்போது ஒருத்தன் பாடிட்டு இருப்பான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம க்ளோயி கிட்ட வந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு நம்ம க்ளோயி ஸ்டாப் பண்ணி எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்றா. அவனுக்கு அது பிரச்சனையாவே இல்ல. டக்குன்னு நம்ம க்ளோயி எங்கேயோ கூட்டு போறான். அப்படியே கட் பண்ணி கீழே அந்த 3 பேரை ரூம் கூட்டு போறான். அப்ப இது நடந்த பிரச்சனையில நம்ம கிரேஸ்க்கு பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிக்கும். எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொன்னதும் அந்த மொட்டை தலையை அவன் கிட்ட இருந்த ஒரு ட்ரக் சாக்லேட் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. பட் இது அவளுக்கு தெரியாது ட்ரக் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயிலையும் போட்டுக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலை சுத்து நிக்குது. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த ஹோட்டல் ஓனர் தான் காட்டுறாங்க. அந்த டெட் பாடி யாராச்சும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி கிளீன் பண்ண சொல்றாங்க. அப்புறம் அப்படியே பொக்குன்னு அடி வாங்கினாலே நம்ம போன்ஸ் அவளையும் உள்ள கூட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்க அப்பா இங்க வந்தா மட்டும்தான் உன்னால வெளில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. அதுக்கு உடனே பாஷா சொல்லுவான், எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல, நீங்க என்னையே மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப பதிலுக்கு மிரட்டுவான். நான் இப்ப போலீஸ் கால் பண்ணனா நீ வகையா மாட்டிப்ப, என்கிட்ட சிசிடிவி ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டதும் இப்ப வேற வழியே இல்ல, அவனுக்கு அவங்க அப்பாவை கால் பண்ணி கூப்பிட்டு தான் ஆகணும். அப்படியே நம்ம போன்ஸ் தான் காட்டுறாங்க. அவ கண்ணை திறந்து பாக்குறான். பார்க்கும்போது பக்கத்துல கிரேஸ் இருக்கா. அவளுக்கு முன்னாடி இந்த ஜோனல் அப்படின்ற அந்த பொம்பளையும் இருக்கா. அவ இவங்க கிட்ட உங்களை தேடி இங்க யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு கேக்குறா. அப்ப டக்குன்னு நம்ம போன்ஸ் சொல்வா, ஆமா பிரின்ஸோடைய அப்பா கண்டிப்பா எங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றா. உடனே கிரேஸ், நீ ஏன் இப்படி சொல்ற, நம்மளை தேடி யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா. ஏன்னா அவ வந்துட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால அவ அப்படியே உண்மையெல்லாம் உளறிட்டு இருக்கா. இதை கேட்டதும் அந்த ஜோனலுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஹோட்டல் ஓனர் தான் காட்டுறாங்க. அவங்க யாருக்கோ கால் பண்ணி இது மாதிரி பேலே டான்ஸோட எல்லா டீடைல்ஸுமே எரிச்சிருங்க, அடையாளமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இவங்க எல்லாருமே பேசிட்டே வராங்க. வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குது. என்னடா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம க்ளோயும் அந்த பாட்டு பாடுற பையனும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் யாருன்னு பார்த்தா இந்த ஓனருடைய பையன் தான். என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், இந்த பொண்ணு காது கேட்காதுமா, பேசவும் முடியாது, நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். டக்குன்னு அந்த ஓனர் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ரூம்ல தான் காட்டுறாங்க. கோச் ஒரு பாட்டம் மாதிரி ஒன்றுல போட்டு வச்சுட்டு அவ தலையில சொருகி இருந்த புல்லட்டை வந்து வெளில எடுக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய டாக்டருக்கும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா. அப்படியே கட் பண்ணி இப்ப ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க காட்டுறாங்க. போன்ஸ் எப்படியாச்சும் அந்த கையில இருக்கிற கட்டை அவுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே கஷ்டப்பட்டு அந்த கட்டையும் அவுத்துடுறா. கிரேஸ் கிட்ட வந்து இங்க பாரு நம்ம இங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்றா. பட் அதெல்லாம் நம்ம கிரேஸ் கேட்கற நிலைமையில இல்லை, ஏன்னா அவன் பயங்கரமான மயக்கத்துல இருக்கா. இப்ப வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அவ வாயில கையை விட்டு கொஞ்சமா வாந்தி எடுக்க வைக்கிறா. பட் அந்த டைம் பார்த்து கரெக்டா அந்த மொட்டை தலையே அந்த ரூம்குள்ள வரான். அந்த மொட்டை தலையே உள்ள வரான்னு தெரிஞ்சதும் இவங்க 2 பேரும் அவங்க இடத்துலயே போய் படுத்துக்கிறாங்க. அவன் உள்ள வந்து கிரேஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். அவ கொஞ்சம் போதையில இருந்ததுனால அவ கண்ணுக்கு இவெல்லாம் சாத்தான் மாதிரி தான் தெரியுது. அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் ஆடுற மாதிரிலாம் நம்ம கிரேஸ்க்கு தெரியுது. இந்த டைம்ல அந்த பக்கம் போன்ஸ் கரெக்டா சான்ஸ் கிடைச்சதும் அந்த பாஷாவோட கண்ணிலேயே பயங்கரமா ஒரு குத்து குத்திடுறான். இப்ப அப்படியே இங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் ஒன்று வரும். இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பேலே டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்றப்போ இவங்க கால் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இவங்க பாடி வந்து பயங்கரமா பிளெக்சிபிளா இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ஹீரோயின் பயங்கரமா போட்டு அந்த பாஷாவை பொழக்கிறா. இவங்க அப்படியே சண்டை போட்டு அந்த செவத்தையே உடைச்சிட்டு பக்கத்து ரூம்லயே விழுந்துடுறாங்க. அங்கதான் வந்துட்டு பிரின்சஸும் ஜோயும் இருக்காங்க. அவங்க இவங்க சண்டை போறதை பார்த்து பயந்துடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினோட காலையே வந்துட்டு உடைச்சிடலாம், இந்த கால் இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறதுக்காக நிப்பான். அப்ப கரெக்டா நம்ம கிரேஸ்க்கு கொஞ்சம் லைட்டா மயக்கம் தெளிஞ்சு அங்க பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து அவ மண்டையிலே போட்டுடலாம்னு எய்ம் பண்ணி அடிக்கிறான். பட் அது அன்பார்ச்சுனேட்லி அங்க இருந்த கதவுல பட்டுருது. அதனால இப்ப டக்குன்னு போன்ஸோட காலை உடைக்கிறத விட்டுட்டு நம்ம கிரேஸ் பக்கம் இவன் திரும்பிடுறான். இப்ப அப்படியே இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவ காலை
வச்சு பொக்குன்னு ஒரு அடி ஒண்ணு கொடுக்குறான். இதுல நிலத்தட மாதிரி அவன் அப்படியே அங்க கீழே விழ போறான். எதுல விழுந்திருப்பான் அப்படின்னா அந்த பெட்டோட ஒரு எட்ஜ்ல கார்னர்ல விழுந்திருப்பான். அது பயங்கர ஷார்ப்பா இருந்ததுனால அங்கேயே அவன் உயிரும் போயிடுது. இதுதான் நம்ம போன்ஸோட ஃபர்ஸ்ட் கொலை. கீழே அந்த ஹோட்டல் ஓனரை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ பயங்கரமா ஒரு பிளான் ஒண்ணு போடுறான். யாருக்காக அப்படின்னா அந்த பாஷா அப்படின்றவனுக்காக. இங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாமே வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சஸ் மட்டும் வரதுக்கு ரெடியாவே இல்ல. எனக்கு பயமா இருக்கு, நம்மள தேடி ஆபீசர்ஸ் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஒன்னே போன்ஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. நீங்க நினைக்கிற மாதிரி நம்மள தேடி யாருமே இங்க வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மள பாத்துக்கணும், ட்ரை பண்ணி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே புரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த ஹோட்டலுக்கு இன்னொரு காரணம் வருது. இவங்க தான் அந்த ஓனர் சொன்ன டாக்டர் போல. அவர் வந்துட்டு அவருடைய டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அந்த டாக்டரும் உள்ள வராரு. அவர்கிட்ட நம்ம ஓனர் சொல்லுவாங்க, இதே மாதிரி பேலே டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுடைய கை கால் நகம் எல்லாத்தையுமே வந்துட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற பக்கமா ஏதோ ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாஷாவை தான் கட்டுறாங்க. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அவமானமா இருக்கு, இந்த ஓனர் கிட்ட வந்து அசிங்கப்பட்டது. அதனால பாஷாவுடைய கையாளுங்க எல்லாம் விட்டு நம்ம ஹீரோயின்ஸை போட்டு தலை சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவங்க எல்லாம் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாமே இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் எடுத்துட்டு மேலே ஏறி வருவாங்க. அப்பதான் இவங்க வர சவுண்ட் கேட்டும் குடுகுடு திரும்பவும் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க அப்படியே கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த சர்வெண்ட் வந்து செத்து கிடக்குறான். அதை பார்த்ததும் இவங்களுக்கு எல்லாம் சமகாண்டு, இவங்களே போட்டு தள்ளிட்டாங்களா, எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. இப்ப நீங்களா வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது, பட் நாங்களா கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப கொடூரமா சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயம் எல்லாம் பண்றாங்க. அந்த அடியால் மொட்டை ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இவங்க இருக்கிற ரூமை தட்டி திறக்கலாம் ட்ரை பண்றான். நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை க்ளோஸ் பண்ணதான் பாக்குறாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே இந்த கதவை பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருக்க நம்ம போன்ஸ் மாசா அவ கையில இருக்கிற ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த மொட்டையோட மூக்கிலேயே ஏத்திடுறா. அந்த மொட்டைக்கு அப்படியே கதிகலைங்க போயிடுது. அப்படியே சுருண்டு விழுந்துடுறான் அந்த பக்கம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இவங்க டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் பார்க்கும்போது அதுல ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கதவை நல்லா ஃபோர்ஸா புடிச்சு தள்ளவும் அப்படியே அந்த கதவு திறந்துக்குது. 2 பேர் இந்த கிழவன் கூடயும் 2 பேர் வந்துட்டு அந்த மூக்குல அடிப்பட்ட அந்த மொட்டை கூடயும் மாறி மாறி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பயங்கர ட்ரெயின்ட் அப்படின்றதுனால ரொம்பவே பிளெக்சிபிளா இருக்காங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டா காலை வச்சு அட்டாக் பண்றது, காலை பிடிச்சிட்டா கையை வச்சு அட்டாக் பண்றது, பயங்கரமா ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். இந்த ஃபைட்ல மாறி மாறி 2 பக்கமே அடி பயங்கரமா விழும். அதுல அந்த கேட்டு பையன் போன்ஸ் காலிலேயே கத்தியை இறக்கிடுறா. அதுல அவளுக்கு சம வலி. அப்புறம் தான் பாக்குறான் கத்தி தனியா கீழ் போர்ஷன் தனியா மாறி மாறி விழுந்திருக்கும். கத்திய கால் நல்லா மாட்டிருக்கும். அந்த கத்தியை வச்சு அந்த கிழவனோட கழுத்தை பயங்கரமா அறுத்து போட்டுறா. இப்ப என்ன இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் தான் ரியலைஸே ஆகுது. சோ இதே மாதிரி எல்லாரோட காலையுமே கத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு மாசா அங்க இருந்து நடந்து வராங்க. இப்படி நடந்து வரும்போது பிரின்ஸ் சொல்லுவா, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கொண்டே சோயி சொல்வா, என் தங்கச்சியை கண்டுபிடிக்க வேண்டாமா, அவளை இன்னும் நம்ம பார்க்கவே இல்லை, நான் அவளை கண்டுபிடிச்சதான் வருவேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த காது கேட்காத பொண்ணை பத்தி அங்க பேசிருக்காங்க. ஆனா பிரின்சஸ்க்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை, நான் போறேன், எனக்கு இதுக்கு மேலே இங்க இருக்கிறதுக்கு சத்தியமா முடியாது, நீங்க போய் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து நழுவுறா. இவங்க 3 பேரும் சரி தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க சோனால பாக்குறா. சோனல் கழுத்துல கத்தி வச்சுட்டு எங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவ அந்த ஆஃபீஸ் ரூம்ல தான் உட்காந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயந்து போய் உண்மையை சொல்லிடுது. இப்ப அவ அந்த பொண்ணை தேடிட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. இவ அப்படியே நடந்து ஏதோ ரூம்க்கு வர அந்த உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த டாக்டர் வந்துட்டு அந்த அவங்களுடைய கோச்சோட கையை காலெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் சத்தமே போடாம இங்க இருந்து வெளில போயிடும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா கதவை திறந்துட்டு வெளில வந்துடுறா. இந்த பக்கம் அப்படியே தங்கச்சி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவ பார்த்தா ஹாயா கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருப்பா. அவகிட்ட வந்து நடந்து வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவ வந்து கேட்கறா, என்ன உங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனையாச்சுமா, இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தயவு பண்ணி இங்க இருந்து வாசிக்கிறோம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லுவா. பட் அவ கேட்கற மாதிரியே இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் அவளுக்கு இங்க நடந்து எதுவுமே தெரியாது அப்படின்றதுனால நம்ம போன்ஸும் அங்க இருந்து ஒரு பெரிய கன் ஒண்ணு கிடக்கும், அதை எடுத்துக்கிற கையில வச்சுக்கிறா. இவ சொல்றது கேட்க மாட்டா, அவளை தூக்குங்கடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே வராங்க. அப்படியே வந்து கிச்சன் சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க பார்த்தா அங்கதான் பிரின்சஸும் இருக்கா. அவளும் பயந்துட்டு இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பா. இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கலாய்ச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி டெபோராவை தான் காட்டுறாங்க, அந்த ஹோட்டல் ஓனரை. அவங்க நின்னுட்டு இப்ப வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க எல்லாமே செய்யணும். இங்க ஹோட்டல்ல ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களை வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த பாஷா வில்லன் கிட்ட வந்துட்டு இப்போ உங்க அப்பா வந்தே ஆகணும், ஆளுங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்றா. இவனும் இப்ப வேற வழி இல்லாம அவங்க அப்பாவை தான் கூப்பிடுறான். அவங்க அப்பாவும் சரி ஓகே இரு நான் வரேன் இப்பவே கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இது அப்படியே வந்துட்டு இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட வந்து சொல்றான், எங்க அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ரொம்ப சந்தோஷம், எனக்கு அவர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு நிறைய பாம்பு எல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் செட் பண்றா. எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபைட் பண்றதுக்கு ஒரு பயங்கரமா ரெடி ஆகுறாங்க. பிரின்சஸ்க்கு பயங்கரமா ஷூட் பண்ண தெரியும் அப்படின்றதுனால கன் அவ வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் இந்த காது கேட்காத பொண்ணுக்கு எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்றதையும் அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. யாராச்சும் மட்டும் வம்பு பண்ணாங்க அப்படின்னா உங்க காலை வச்சே அவங்களுடைய மெயின் பாயிண்ட்ல போட்டு தள்ளிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடியை வந்து
உள்ள வரான். அதை பார்த்தும் சரி எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு திசையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு இருக்கிற யாருமே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பதான் ஏதோ போன்ல பேசுற மாதிரி சவுண்டு கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம பிரின்சஸ் தான். யாருக்காச்சும் கால் பண்ணி இங்க இருந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பாக்கிறதுக்காக கால் பண்ணிருக்கான். அதை வந்து கண்டுபிடிச்சிடான். டக்குன்னு அந்த வயரை கட் பண்ணி விட்டுட்டு பிரின்ஸ் இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சு அவளை அப்படியே அலைக்கா தூக்கிறான். இவ கையில வச்சிருந்த கண்ணை வச்சு அவனை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் டக்குன்னு பிடிச்சிருவான். சரி காலில் இருக்கிற பிளேடை வச்சாச்சும் இவன் காலை கிழிச்சு விட்டுருவான்னு பார்த்தா அது அவன் பெருசா அவனுக்கு எந்த வலியுமே ஏற்படுத்தவே இல்லை. அப்படியே ஆப்போசிட்ல அந்த ஸ்லாப்ல தான் வந்துட்டு போன்ஸ் அங்க உட்காந்துட்டு இருப்பான். அவன் கையில இருந்து வச்சிருந்த பேனை வச்சு அந்த பெரிய தடிமாடு மேலேயே தலையிலேயே ஒரு போடு ஒண்ணு போட்டுடுறான். சோ இந்த சின்ன டிஸ்ட்ராக்ஷனால நம்ம பிரின்சஸ்க்கு கொஞ்சம் கேப் கிடைக்குது. அதனால நான் கன் யூஸ் பண்ணி அந்த தடியனோட கையிலேயே ஷூட் பண்ணிடுறான். இப்ப அதுல அப்படியே நல்ல தடுமாறி போயிடுறான். இந்த கேப் யூஸ் பண்ணி இவங்க எல்லாமே இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்றாங்க. இப்படியும் அங்க இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறதுக்குள்ள கீழே இருந்து தப 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 தபன்னு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. அதை பார்த்து பயந்து போய் இன்னொரு சைடா ஓடுறா. அப்படியே ஓடி ஓடி மெயின் ஹால்க்கே வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஓனர் அப்புறம் இந்த சோனல் அப்படின்றவங்க எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு இடத்துல ஒன்னா கூடி நின்னுட்டு உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் எனக்கும் பிரச்சனை வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கு நம்ம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு கை பாத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வெப்பன்ஸை பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வச்சு இப்போ ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டான்ஸ்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதே அங்க ஆப்போசிட்ல இருக்கிற யாருக்குமே புரியல. உடனே ஒருத்தன் மட்டும் இவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். அவனை அப்படியே ரவுண்டு கட்டி அவன் கழுத்துலயே 4 வெட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வெட்டிட்டே அவனை சாகடிச்சிடறாங்க. இது அதை பார்த்ததும் இன்னும் 2-3 பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. ஸோ அப்படியே பயங்கரமா ஃபைட்லாம் நடக்குது. மாறி மாறி இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே ரொம்ப ஃபன்னியாவும் ரொம்ப சூப்பராகவும் டான்ஸ் அப்படியே ஆடி ஆடி எல்லாரையும் பயங்கரமா அட்டாக்லாம் பண்றாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு பயங்கர மாசம் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா தப்பிச்சு போவாங்க. கடைசி நம்ம பிரின்சஸ் மட்டும் தான் இருப்பா. அவளும் எகிரி குதிக்கலாம் அப்படின்ற டைம்ல அங்க இருந்து ஒரு தடியை வந்து பிரின்சஸ் காலை பிடிச்சி கீழே இழுத்து போட்டுறா. இதனால நம்ம பிரின்சஸ் மட்டும் அங்க வகையா மாட்டிக்கிறா. அந்த இடத்துல இந்த சோனல்ன்ற பொண்ணும் வரா. கன் எடுத்து இவளை ஷூட் பண்ணி சாகடிக்கலாம் அப்படின்னு டக்குன்னு நினைக்கிறப்பதான் போன்ஸ் கரெக்டா வந்து தள்ளி விட்டுறா. இந்த குண்டு வந்துட்டு கரெக்டா அந்த தடிய மலைப்பு பட்டுறது. ஸோ அந்த இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு அந்த சோனல் மண்டையிலே ஒரு போர்டு ஒன்று போட்டுறாங்க. ஸோ அப்படியே கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு நீ போ பிரின்சஸ் நான் வந்துட்டு உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லுவா. கரெக்டா பிரின்சஸ் அங்க இருந்து போற டைம்ல தான் அந்த பில்டிங்கோட ஓனர் பின்னாடி வந்து நிக்கிறா. இந்த ஓனர் என்ன பண்ணிருப்பானா இந்த பில்டிங் ஃபுல்லா பாம்பு வச்சிருப்பா. சரி என்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவா. பார்த்தா அந்த கன்ல புல்லட்டே இருக்காது. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடில இருந்து பாஷா வரா. நான் இவ்வளவு கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அந்த ஓனர் அவ கையில வச்சிருந்த கன்னை வச்சு அந்த பாஷாவோட கால்லயே சுத்துறா. இப்போ எனக்கு உங்க அப்பா இங்க வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்படியே அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு அந்த நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே ரூமுக்கு போவாங்க. அந்த ஓனர் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுமே கிட்டத்தட்ட டான்சர் தான். அவங்க காலில் ஏதோ அடிபட்டு தான் அதுக்கப்புறம் டான்ஸே ஆட முடியாம போச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த மேக்கப் போட்டுக்கிட்டே கதை சொல்றா. அவளுக்கு 18 வயசு இருக்கும்போது அவளுடைய ஃபர்ஸ்ட் டான்ஸே அவ பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்ப இவங்க அப்பா அந்த பாஷான்ற அப்பா கிட்ட கடன் வாங்கியிருந்தார் போல. கரெக்ட் டைம்ல அதை கொடுக்க முடியல. அதனால அந்த பாஷாவோட அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா இவங்க அப்பாவோட காலை எடுக்கிறதுக்கு பதிலா இவளுடைய காலை வெட்டி இருப்பாரு. அதனால இவளால டான்ஸ் ஆட முடியாமையே போயிருக்கும். இப்ப அதுக்குதான் இவ்வளவு வருஷமா பழி வாங்கறதுக்காக அவ காத்துட்டு இருப்பா. அதெல்லாம் சொல்லிட்டு அந்த டான்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு பிராக்டிஸ் பண்றா. இந்த பக்கம் பாஷாவோட அப்பா வந்துட்டு இருக்காரு வண்டியில. இந்த பக்கம் நம்ம போன்ஸ் அந்த டாக்டர் கட்டி போட்டு வச்சுட்டு அவ அடையாளத்தையே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் நகர்தான் ஃபர்ஸ்ட் பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அழல. அதுக்கு பதிலா சிரிக்கிறா. டாக்டர் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதுக்கு இப்ப நீ சிரிக்கிற அழணும் இல்ல நீனு அப்படின்னு சொல்லிட்டு இதை விட கொடுமையான வழிகள் எல்லாம் நான் பாத்துட்டேன். இதெல்லாம் எனக்கு கொடுமையாவே இல்ல அப்படின்னு சொல்றா. சோ அப்படியே நம்ம போன்ஸ ஒரு அடி அடிச்சு மட்டை பண்ணிடுறா. அப்படியே அவ காலை வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பாத்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா பிரின்சஸ் உள்ள வந்து கையில ஒரு அம்ப வச்சு அவன் மேலேயே இறக்கிடுறான். அதுலயே அங்கேயே அவன் செத்து போயிடுவான். அப்படியே அவன் அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வரா. அப்படியே கையோட பாஷாவும் பாத்துருவா. பாஷாவுக்கும் ஒரு அடியை போட்டு அவனையும் சேர்த்து தான் கூட்டு வராங்க. இந்த பக்கம் பேலன்ஸ் 3 ஹீரோயினும் இவங்களோட வந்து சேர்ந்துடுறாங்க. சோ இப்ப அப்படியே இவனை வச்சு அப்படியே பிளாக்மெயில் பண்ணி ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல் ஓனரமா வராங்க. வந்துட்டு அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க தாராளமா கிளம்பி போலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்றா. அதனால இவங்களுக்கும் இதான் சான்ஸ். இப்ப இவனை பிடிச்சி வச்சுட்டு இவன் உயிரை காப்பாத்தி இவங்க ஏதோ நல்லவங்களா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுறாங்க. அந்த அம்மா கிட்டே கொடுத்துறாங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் அந்த பாஷாவோட அப்பா வந்து அந்த ஒட்டுமொத்த ஹோட்டலையுமே ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு. டக்குன்னு அந்த ஓனர் சொல்லுவாங்க இப்ப உங்க அப்பாவை ஷூட் பண்றது நிறுத்த சொல்லு, இல்லைன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணுவான். அதை கரெக்டா அவன் பாத்துறான். அதனால இப்ப வேற வழி இல்லாம எல்லாரும் ஷூட் பண்றது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றது நிறுத்துறாங்க. டக்குன்னு அந்த ஓனர் அம்மா சொல்லிடுவாங்க நீங்க வந்து கிளம்புங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இவங்களும் தப்பிச்சா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து குடுகுடுன்னு வெளில ஓடுறாங்க. இன்னும் வெளில வரல கரெக்டா, பட் வெளில தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படியே அந்த படிக்கட்டு வழியா அந்த பாஷாவை அப்படியே உருட்டி விட்டுறா. உருட்டி விட்டுட்டே சொல்றா நீ சின்ன வயசுல என் வாழ்க்கையை நாசம் பண்ணாம இருந்திருந்த அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பேன், நீ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த அந்த பாம்பு பிரஸ் பண்ணி விட்டுறா. அதனால அந்த இடமே அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. எப்படியும் நம்ம ஹீரோயின்
ஹீரோயின்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு அங்க இருந்து குதிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்படியே எழுந்து பாக்குறாங்க, பக்கத்துல கார் இருக்கும். பட் இவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்றதுனால இன்னொரு பக்கம் பைக் இருக்கும். பைக் இவங்களுக்கு நல்லாவே ஓட்ட தெரியும். அதனால பைக்ல எல்லாரும் ஏறி ஹெல்மெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு நேரா எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய டான்ஸ் காம்படிஷனுக்கு தான். அங்க போகும்போது எல்லாருமே இவங்க ரொம்ப விசித்திரமா பாக்குறாங்க. என்னடா ரத்தமும் சதையமும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பயங்கரமா 5 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி வந்து போன்ஸ் வந்து பிரின்சஸ் கூட ஆடும்போது தப்பு பண்ணாங்களோ அது இந்த பக்கம் நடக்கவே இல்லை. இந்த டைம் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கிறதுனால அந்த டான்ஸ் பயங்கர பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடுறாங்க. அப்படியே இந்த படமும் இங்க முடியுது. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.